ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருவாடு குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது இந்த கருவாடு பார்த்தீங்கன்னா உப்பு ரொம்ப ஊறாமல் பச்சையாகவே இருக்கிற கருவாடு மீன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். சுட சுட சாதம் வடித்து நகர கருவாடு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம சந்தையில் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, பச்சை கருவாடு. அதாவது இந்த கருவாடு ரொம்ப காஞ்சிருக்காது, ஆனால் பச்சையாக இருக்கும். இது வைக்கிறதுக்கு மீன் குழம்பு மாதிரி இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. அதனால் இன்றைக்கி இந்த குழம்பு வைக்கலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வெந்நீரில் போடுறதுக்கு முன்னாடி சுத்தம் பண்ணி எடுத்துட்டு வெந்நீரில் போட்டு நல்லா சுத்தம் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம கருவாடை வெந்நீரில் போட்டு சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காய வச்சாச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குவோம். வெந்தயம் சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். 4 பச்சை மிளகாய் கீரி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒன்றா ஒரு கலரிடுவோம். 100 கிராம் அளவுக்கு வெள்ளைப்பூண்டு உரித்து நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். வெங்காயம் வெள்ளைப்பூண்டு ஓரளவு வதங்கிடுச்சு. 2 தக்காளி சின்னமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். லேசாக கலரி கொடுத்துருவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போவே வதக்கிட்டோம் அப்படின்னா தக்காளி நல்லா உடைய வெந்துடும். உப்பு சேர்த்ததோட நல்லா கலரி கொடுத்துருங்க. அப்போ தான் தக்காளி நல்லா தோல் தனியாக பழம் தனியாக நமக்கு பிரியும். பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா கரைய வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் காரப்பொடி சேர்த்து வச்சுருப்போம் இல்லையா, அதில் 5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தூள் சேர்க்குறதா இருந்தால் 4 ஸ்பூன் மல்லித்தூளும் 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அப்படியே அந்த ஆயிலே லேசாக கலரி கொடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா ஒரு வாசமாக இருக்கும் குழம்பு நமக்கு. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இது அப்படியே மசாலா ஆயிலில் வேகட்டும். இப்போ நம்ம புளி கரைச்சிக்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன், கரைச்சி நம்ம அதில் சேர்த்துருவோம். பாருங்கள், நம்ம நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் தக்காளியெல்லாம் எண்ணெய் இஞ்சி நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுப்பை கூட வச்சுட்டு நம்ம புளி கரைசலை அதில் சேர்த்துக்கலாம். புளி கரைசலை சேர்த்து நல்லா வெங்காயம் வெள்ளைப்பூடோடு சேர்த்து கலரி கொடுத்துருங்க. நல்லா கொதி வந்த பிறகு நம்ம கருவாடை சேர்த்துக்கலாம். வெந்நீரில் போட்டு கருவாடை நம்ம சுத்தம் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், கருவாடு மீன் மாதிரி நமக்கு நல்லா சூப்பராக சுத்தம் பண்ணியாச்சு. என்ன காரணம் அப்படின்னா, அதிகமாக காயாத கருவாடாக நம்ம வாங்கணும். அது மீன் குழம்பு டேஸ்ட்டில் நமக்கு இருக்கும். இப்போ நம்ம குழம்போட சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக குழம்பு எண்ணெய் அப்படியே மேலாப்பில் தெளிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு கருவாடாக அப்படியே சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி காயாத கருவாடு வாங்கிட்டு வச்சா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம மூடி போட்டு மூடிடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக கருவாட்டு குழம்பு செம்ம வாசம். அது கருவாட்டு குழம்புன்னு சொல்லக்கூடாது, மீன் குழம்பு அளவுக்கு வாசமாக இருக்குது. நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சிட்டு நல்லா மீன் மாதிரி நமக்கு கருவாடு வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, அப்படியே சாப்பிட பரிமாறிடலாம். கருவேப்பிலை தூவிட்டு சாப்பிட பரிமாறணும் அப்படின்னா ரொம்பவே வாசமாக இருக்கும். நல்லா கெட்டிமம் கொடுத்துருச்சு. இப்போ கருவேப்பிலை தூவிட்டு சாப்பிட பரிமாறலாம். கருவாட்டு குழம்புக்கு கருவேப்பிலை வாசம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. சுடு சாதத்தில் போட்டு சாப்பிடணும், அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நீங்களும் கருவாட்டு குழம்பு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.